எல்லா மொழியும் பேசும் மக்களா சிலுவையின் கீழ் இயேசு ரத்தத்தால் சீர் போராட்டம் செய்து முடிப்போம். அழகாய் நிற்கும் யார் இவர்கள், தீரலாய் நிற்கும் யார் இவர்கள், சேவை தலைவராமே போர்க்களத்தில் அழகாய் நிற்கும் யார் இவர்கள், சேவை தலைவராமே போர்க்களத்தில் அழகாய் நிற்கும் யார் இவர்கள். ஆட்டுக்குட்டிதான் இவன் கண்ணீரை அகற்றி துடைத்திடுவார், அழைத்து செல்வார் இன்ப ஊற்றுக்கே அள்ளி பருக இயேசுநாமே. அழகாய் நிற்கும் யார் இவர்கள், தீரலாய் நிற்கும் யார் இவர்கள், சேனை தலைவராம் இயேசு போர்க்களத்தில் நிற்கும் யார். ஊழியர்கள் யாராவது இருந்தா முன்னாடி வாங்க, ஊழியர்கள் யாராவது முன்னாடி வாங்க. போர்க்களத்தில் அழகாய் நிற்கும் யார் இவர்கள், சேனை தலைவராம் இயேசு போர்க்களத்தில் அழகாய் நிற்கும் யார் இவர்கள். வெள்ளை அங்கியை தரித்துக் கொண்டே வெள்ளை கூறுக்கார் போரை ஆர்ப்பரிப்பா சிங்காசனம் உண்டு ஆட்டுக்குட்டிக்கே மகிமை கண்டு அழகாய் நிற்கும் யார் இவர்கள், தீரலாய் நிற்கும் யார் இவர்கள், சேனை தலைவர் இயேசுவின் போர்க்களத்தில் அழகாய் நிற்கும் இவர்கள், சேனை தலைவராம் இயேசுவின் போர்க்களத்தில் அழகாய் நிற்கும் யார் இவர்கள். இனி இவர்கள் பசியடையா, இனி இவர்கள் தாகமடையா, வெயிலாகிலும் நிழலாகிலும் வேதனையை அழிப்பதில்லை. அழகாய் நிற்கும் யார் இவர்கள், தீரலாய் நிற்கும் யார் இவர்கள், சேனை தலைவராம் இயேசு போர்க்களத்தில் அழகாய் நிற்கும் யார் இவர்கள், சேனை தலை இயேசு.
ஆட்டுக்குட்டியே, தூய ஆவியே, துதி ஸ்தோத்திரம், கன மகிமை, பலன் வல்லமை என்றென்றைக்கும் உம்முடையதே. ஆயிருக்கும் யாவதே, திரளாயிருக்கும் யாரிவர்கள், சேனை தலைவராம் இயேசு ஓர்கணத்தில் அழகாயிருக்கும் யாரிவர்கள், சேனை தலைவராம் இயேசு ஓர்கணத்தில் அழகாயிருக்கும் யாரிவர்கள். அருமையானவர்களே, தொடர்ந்து ஒரு வேத பகுதியை நாம் வாசிக்க கேட்கலாம். சங்கீதங்களின் புஸ்தகம் அதனுடைய 77ஆம் சங்கீதம், அதனுடைய 7 முதல் 11 வரை உள்ள வசனங்களை கனத்துக்கும் மேன்மைக்குரிய பாஸ்டர் ஸ்ரீமன் அவர்கள் முன்னாடி வந்து சங்கீதம் 77 அதனுடைய 7 முதல் 11 வசனங்களை தேவநாம மகிமைக்காக அவர்கள் வாசித்து உதவி செய்வார்கள். சங்கீதம் 77 7 11 வரை வாசிக்க கேட்போம். ஆண்டவர் நித்திய காலமாய் தள்ளிவிடுவாரோ? இனி ஒருபோதும் தயை செய்யாதிருப்பாரோ? அவருடைய கிருபை முற்றிலும் அற்று போயிற்றோ? வாக்குத்தத்தமானது தலைமுறை தலைமுறைக்கும் ஒழிந்து போயிற்றோ? தேவன் இரக்க செய்ய மறந்தாரோ? கோபத்தினாலே தமது உருக்கமான இரக்கங்களை அடைத்து கொண்டாரோ என்று. அப்பொழுது நான், இது என் பலவீனம், ஆனாலும் உன்னதமானவருடைய வலது கரத்தில் உள்ள வருஷங்களை நினைவு கூறுவேன். கர்த்தருடைய செயல்கள் நினைவு கூறுவேன். உம்முடைய பூர்வ காலத்து அதிசயங்களையே நினைவு கூறுவேன். ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. அன்பான தாயார் ஜெபமணி அம்மாவுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். எனக்கு அவங்க 30 ஆண்டுகளாக தெரியும், பிள்ளைங்களாலும் தெரியும். அங்கே கூட பேசினேன். விசுவாசமுள்ள தாய் தன்னுடைய பிள்ளைகளை விசுவாசத்திலே வளர்த்தார்கள். விசுவாசமுள்ள தாய், நல்லா ஜெபிக்கிற ஒரு தாயார். நான் இருக்கிற பகுதி போலூர் அடுத்த குறிமலை என்ற கிராமத்தில் இருக்கிறேன். அது பக்கத்தில் வசூர் என்ற இடத்துல அவங்க தங்கியிருந்தாங்க. அங்கே சாரா அப்படின்ற ஒரு சகோதரி இருந்தாங்க. இன்னும் சில சகோதரி சேர்ந்து வீட்டில் தினந்தோடு ஜபிப்பாங்க. அந்த பகுதியுடைய மக்களுடைய ரட்சிப்புக்காக ஜெபம் பண்ணுவாங்க. நல்லா ஜெபிக்கிறவங்க, ஊழியரை கனம் பண்ணுவாங்க, தேவ பிள்ளையோட ஐக்கியத்தை விரும்புவாங்க. இன்னொரு காரியம், அவங்க சர்ச் அட்டண்டன்ஸ், அதாவது சபை கூடுகைகளை மிஸ் பண்ணவே மாட்டாங்க. எந்த வேலைனாலும் சரி சபை கூடுகைக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. ஆலய ஆராதனை முக்கியத்துவம், எல்லா ஜபத்துக்கும் முக்கியத்துவம் கொடுப்பாங்க. சில ஞாயிற்றுக்கிழமை வருவாங்க, புதன்கிழமை வேத பாடம், வெள்ளிக்கிழமை ஜபத்து வர மாட்டாங்க. அதுக்கு அப்படி இல்லை. அங்கே இருக்கிற நாட்களில் பார்ப்பேன், ஒரு 4 பேர் இருப்பாங்க, செட்டாக இருப்பாங்க. 4 பேர், இந்த 4 பேரும் ஆள் ஒரு பக்கம் போயிட்டாங்க. அங்கே இருக்கும்பொழுது 4 பேரும் ஒன்றா ஒழித்து வருவாங்க. நல்லா செய்தி சொல்லுவாங்க, ஆண்டு சில நன்மைகளை சொல்லுவாங்க. கேட்குறவங்கள ரட்சிப்பு நடத்தக்கூடிய அளவுக்கு, விசுவாசத்தில் கொண்டு வரக்கூடிய அளவுக்கு நல்லா பேசுவாங்க. ஆண்டோட அன்பை பற்றி சொல்லுவாங்க. ஏசாப்பாவை நேசிங்க, ஏசாப்பாக்கிட்ட வந்துருமா, அவர் உங்களை காப்பாற்றுவார், உங்களை ரட்சிப்பார், உதவி பண்ணார் சொல்லி ஆண்டு இயேசுவை பற்றி சொல்ல தயங்க மாட்டாங்க. எல்லா இடத்துலையும் போயிடுவாங்க. சிலர் சில ஏரியாக்குள்ளே போக மாட்டாங்க, பயப்படுவாங்க, எங்கள் ஏரியா உள்ளே வராதுன்னு. அந்த மாதிரி ஏரியாவுக்குள்ளே கூட உள்ளே போயிட்டு துணிந்து சத்தியத்தை சொல்லுகிற ஒரு தைரியம் உள்ளவங்க. பசுத்தாங்களுடைய ஐக்கியம் ரொம்ப உண்டு. ஜெபிக்கிறவங்களோட தான் ஐக்கியமாக இருப்பாங்க, நல்லா ஜெபிப்பாங்க. இன்னைக்கு அவங்க மத்தியில் இல்லை. இவங்களுடைய நல்ல நடக்கையை நம்ம ஃபாலோ பண்ணணும். இவங்களுடைய இழப்பு குறிப்பாக ராஜாவுக்கு அவங்க தங்கைகளுக்கெல்லாம் பெரிய இழப்பு தான். ஆனாலும் ஆண்டவர்
ஒரு தாய் தேற்றுகிறது போல் அவரை தேற்றுகிறவராக இருக்கிறார். வேதாகமத்தில் வாசம் பொழுது சாரால் மரித்து போனால் அவன் மகன் ஈசாக்கு துக்கத்தோடு இருக்கிறார். சாரால் உயிரோடு கூட இருக்கும் பொழுது ஈசாக்கு கல்யாணம் பண்ணியிருக்கணும், பண்ணலை. அதன் பிறகு நாம் வேதத்தில் வாசிக்கிறோம், ஆண்டவர் ஈசாக்கு ரெபெக்காள் என்ற ஒரு பெண்மணி துணையாக கொடுக்கிறார். அப்போது ரெபெக்காளை நேசித்து தன் தாய் சாராளுடைய கூடாரத்துக்கு கொண்டு போய் அவளை நேசித்து தன் தாய்க்காக கொண்ட துக்கத்தை விட்டான் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். அப்போ தாயின் மேல் இருக்கிற அந்த துக்கம், தாயின் பிரிவை அவனால் தாங்க முடியல. எதை கொடுத்தால் இந்த ஈசாக்கு அந்த தாயின் மேல் இருக்கிற துக்கத்தை மறப்பான் என்று தேவன் அறிவார். அப்போ எதை கொடுத்தால் ராஜாவுக்கும் அவருடைய உடன் பிறந்த சகோதரனுக்கும் தன் தாயின் மேல் இருக்கிற துக்கம் நீங்குமோ அதை தேவன் கொடுத்து அவங்க சந்தோஷத்தையும் ஆறுதலையும் சமாளித்து கொடுப்பார். ஒரு காரியம், இவங்க தன் ஓட்டத்தை ஓடி முடிச்சிருக்கிறாங்க, நல்ல போராட்டத்தை போராடினார்கள், ஓட்டத்தை ஜெயத்தோடு ஓடி முடித்திருக்கிறாங்க. நாமும் அப்படிதான் நல்ல போராட்டத்தை போராட அழைக்கப்பட்டிருக்கிறோம். நம்முடைய ஓட்டத்தை ஜெயமாக ஓடி முடிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். நிச்சயமெல்லாம் இவர்களை சந்திப்போம். அதான் நம்முடைய நம்பிக்கை. கிறிஸ்துக்கள் மரித்தவர் முதலால் எழுந்திருப்பார்கள், பிற்பாடுகளோடு நாம் மறுரூபமாக்கப்பட்டு கொண்டிருப்போம். அவரவர் தன் வரிசையில் அந்த வரிசை மாறாது. முதற்பலன் இயேசு, அதுக்கப்புறம் யாராக இருந்தால் அந்தந்த வரிசையின்படி அவங்க உயிர்ப்பிக்கப்படுவார்கள். நமக்கெல்லாம் மரணம் என்பது வேறு சொல்றது, கிறிஸ்தனுக்கு ஜீவன், சாவனுக்கு ஆதாயம். மரணம் கெயின்னு சொல்றாரு. மரணம் லாஸ் இல்லை, இழப்பு கிடையாது. மரணம் எனக்கு ஆதாயம், பெனிஃபிட்னு சொல்றாரு. ஏனென்றால் இந்த மரணத்தின் மூலமாக நம்ம இன்னொரு கட்டத்துக்கு போகிறோம், இன்னொரு வாழ்க்கைக்கு போகிறோம். அது ஆண்டவர் என்றென்று ஆண்டவரோடு வாழக்கூடிய உன்னதமான பாக்கியத்துக்குள்ளாக இந்த மரணம் நம்மை கொண்டு போகிறது. ஆகவே சரீரத்தில் நேற்று வரைக்கும் வாழ்ந்தார்கள். இப்போது அவங்க வாழ்ந்த சரீரம் இருக்கிறது, அவங்களுடைய ஆவி, அவங்க ஆத்மா தன்னை சிருஷ்டித்த தேவனுக்கு சென்று விட்டது. ஒரு நாள் நாம் அவரை சந்திப்போம். இந்த நம்பிக்கை அடிப்படையில் தான் இன்னும் சற்று நேரத்தில் அவர்களை நாம் விதைக்க போகிறோம். ஒரு நாள் சந்திப்போம். அந்த நிச்சயம் நம்ம ஒவ்வொருக்கும் இருக்கணும். ஏன்னா மரணம் எப்போது யாராலும் சந்திக்கலாம், அல்லது ஆண்டவர் இயேசுவின் வருகை எப்போனாலும் இருப்பாய். ரெண்டுக்கும் நாம் ஆயத்தமாக இருக்கணும். அப்படி இருக்கும்போது நாம் வெட்கப்பட மாட்டோம். ஆண்டவர் தாமே இந்த தாயோட பிரிவுலாம் போயிட்டிருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் ஆறுதலையும் சமாதானத்தையும் தருவாங்க. ஆமென். அருமையானவர்கள், நமக்கு நேரம் ரொம்ப சுருங்கின வழியாக 2 மணிக்கு நம்ம ஓசூரில் டைம் நம்ம தோத்திரம் கொடுத்துருக்கிறோம். இப்பொழுதும் தோத்திரம் கனத்துக்குரிய பாஸ்டர் நம்ம தோத்திரம் செந்தில் அவர்கள் தொடர்ந்துள்ள நம்ம நடக்க ஆராதனைக்காக, தொடர்ந்துள்ள நம்ம தோத்திரம் தேவ செய்திக்காக, ஓசூரில் நம்ம தோத்திரம் அடக்க ஆராதனை தேவ செய்திகளுக்காக நம்ம தோத்திரம் அவர்கள் தொடர்ந்து ஜெபித்து உதவி செய்வார்கள். இப்பொழுதும் பாஸ்டர் செந்தில் அவர்கள். ஸ்தோத்திரம். நம்ம எல்லாரும் கண்களை மூடி நாம் தேவனை நோக்கி பார்ப்போம். மகா இரக்கமும் பரிசுத்தமும் நிறைந்த எங்கள் அன்பின் தெய்வமே, ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. தகப்பனே, இந்த வேலையிலே உங்கள் கிருபை இரக்கமும் எங்களோடு கூட இருப்பதற்காக நன்றி ராஜா. அருமையான அம்மாவுடைய அடக்க ஆராதனைக்காக நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே இயேசுவே. அதற்கு முன்பாக தகப்பனே, உடைய சத்தத்தை கேட்கும்படிக்கு சொல்ல இருக்கிறதான செய்திக்காக நான் ஜெபிக்கிறேன் இயேசுவே. ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த சத்தியத்தை என் தேவன் ஆண்டவரே கர்த்தா இந்த நாளிலும் ஆண்டவரே கர்த்தாவே விழுகிற இடத்திலே விழும்படிக்கு, நிர்ணயித்த இடத்திலே விழும்படிக்கு சரியாய் ஆண்டவர் கர்த்தா சத்தியம் விதைக்கப்படும். கர்த்தா ஆண்டவரே தேவன் நீர் எழுந்தருளும்படி ஜெபிக்கிறேன் ஆண்டு. இந்த அருமையான ஆண்டவர் கர்த்தாவே, அம்மாவுடைய ஆண்டவரை கர்த்தாவே மரண நேரத்திலும் என் தேவன் ஆண்டவரை தன்னை நிர்ணயித்ததை ஆண்டவர் ஒருவரும் தடை செய்ய முடியாது. ஆகிலும் ஒருவரும் மரணத்தை காணாதவர்கள் ஒருவரும் இல்லை. என் தேவன் நீர் உம்முடைய சித்தத்தின்படி செய்ய நினைத்த ஒவ்வொரு காரியமும் அதன்படியே நேர்த்தியாய் நடக்கிறது தகப்பனே. ஆயினும் ஆண்டவரை கர்த்தாவே, இந்த தாயின் பிரிவை ஆண்டவரை கர்த்தாவே தாங்க முடியாமல் இருக்கிற குடும்பத்தையும் பிள்ளைகளையும் என் தேவன் நீர் ஆறுதல் செய்யும்படி ஜெபிக்கிறேன் ஆண்டவரை. ஸ்தோத்திரம் தகப்பனே. நீரே ஆண்டவரை கர்த்தாவே பரம பிதாவாய் இருந்து நீ சொல்லுகிற வார்த்தையின்படி இதோ சகல நாட்களிலும் நான் உங்களோடவே கூட இருக்கிறேன் என்று சொல்லி இந்த குடும்பத்தை நீ தேற்றுகிறதற்காக நன்றி ராஜா. ஆசீர்வதிங்க, பொறுப்பெடுத்துக் கொள்ள
நடத்துங்க. இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிற நல்ல பிதாவே. ஆமென். பிரியமானவர்களே, இப்பொழுதும் நம் ஓசூர் பகுதிக்காக அம்மாவுடைய நல்லடக்க ஆராதனை செய்வதற்காக அம்மாவுடைய உடலை நாம் எடுத்து சொல்கிறோம். நீங்கள் வாகனங்கள் நமக்கு ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கிறது. நீங்கள் வாகனங்களை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக.